Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே விவசாய வயலுக்கு தண்ணீர் செல்லும் பைப் லைனை உடைத்து பேருந்து நிழற்குடை கட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆத்தூர் பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்டதால் பள்ளத்தின் அடியில் விவசாய வயலுக்கு தண்ணீர் செல்லும் பைப் லைன் உடைப்பு ஏற்பட்டு சேதமடைந்தது. இதனால் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பேருந்து நிழற்குடையை சற்று தள்ளி அமைக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் மினி பேருந்துகள் இயக்கப்படும் என திறனற்ற திமுக அரசு அறிவித்ததை நம்பி முதலீட்டாளர்கள் பேருந்துகளை வாங்கிய நிலையில் அரசு பர்மிட் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரையில் மினி பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படும் என ஸ்டாலின் அரசு அறிவித்திருந்த நிலையில் அதை நம்பி மதுரையைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் விண்ணப்பித்திருந்தனர். தொடர்ந்து மினி பேருந்து இயக்க முதலீட்டாளர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். இதை நம்பி முதலீட்டாளர்களும் கோடிக்கணக்கில் புதிய பேருந்துகளை வாங்கிய நிலையில் பர்மிட் வழங்காமல் திறனற்ற ஸ்டாலின் அரசு காலம் தாழ்த்தி வருவதாக முதலீட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தாங்கள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதல்வர் பிறந்த நாள் அன்றைக்கி அந்த பஸ்ஸை ஓட்டணும் மார்ச் 1ன்னு சொல்லி எங்களை இப்போ பஸ்ஸெலாம் வாங்க சொன்னாங்க. நாங்கள்லாம் பஸ்ஸெல்லாம் வாங்கி ஒரு 5 பஸ்ஸையும் நான் வாங்கி ஆர்டிஓ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி இப்போ பெர்மிட் கேட்டால் ஆர்டிஓ பெர்மிட் தரமாட்டுறாரு. என்ன காரணம் கேட்டால் மேலேருந்து எங்களுக்கு உத்தரவில்லைன்றாரு. நாங்கள் ஒவ்வொரு பஸ்ஸும் 25 லட்ச ரூபா செலவழிச்சு 5 பஸ்ஸை வாங்கி அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு ஒரு டிரைவர் கண்ட்ரிக்கு டெய்லி 1000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்கோம். இப்போ இது பண்ணுற ஒரு நாளைக்கு எனக்கு 25,000 30,000 ரூபா சும்மா நிப்பாட்டி கடை வாங்கி நான் செலவு பண்ணிக்கிருக்கேன். இது போல் மதுரை மாவட்டத்தில் 150 பெர்மிட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு பெர்மிட் கிடைக்காம ரொம்ப மன சங்கடத்தில் இருக்கும். அது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதியில் 5 லட்சம் ரூபாய் கூட மதிப்பிட முடியாத பேருந்து நிறுத்த நிழற்குடையை 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறிய சம்பவம் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் வேளச்சேரி பிரதான சாலையில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து புதிதாக பேருந்து நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. 5 லட்சம் ரூபாய் கூட மதிப்பிட முடியாத 2 இரும்பு தூண்களுடன் பிளாஸ்டிக் மேற்கூரை பொருத்தப்பட்ட இந்த பேருந்து நிறுத்த நிழற்குடையை திறனற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டி முடித்துள்ளதை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். ஆளும் கட்சி என்ற மமதையில் திமுகவினர் திட்டத்திற்கு அதிக நிதி ஒதுக்குவதாக கூறி மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விடுப்பு எடுத்த ஒப்பந்த பணியாளர்களை பணிக்கு அனுமதிக்க மறுத்ததாக புகார் எழுந்தது. மருத்துவமனையில் தனியார் ஏஜென்சி மூலம் 300க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் ஷிப்ட் முறையில் அனைத்து வித பணிகளையும் செய்கின்றனர். அவர்களில் 5 பேர் விடுப்பு எடுத்த நிலையில் அவர்களுக்கு 7 மாதங்களாக பணி வழங்காமல் அலைக்கழிப்பு செய்து வருகின்றனர். இதனை கண்டித்து ஒப்பந்த பணியாளர்கள் தனியார் நிறுவன ஏஜென்சி அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட கலையரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. கோடிக்கரை கிராமத்தில் சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடையை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் புல்லுக்கோட்டை சிவாஜி, மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணைச் செயலாளர் சிவகுமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாசகம், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் மாரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த தொழிலதிபரான ராணாராம் தனது மனைவி ஜோதி தேவி மற்றும் உறவினர்கள் 5 பேருடன் இனோவா காரில் திருவண்ணாமலை கோயிலுக்கு சென்றுவிட்டு ஈரோட்டில் நடைபெறும் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றபோது திடீரென கார் நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ராணாராம் மற்றும் அவரது மனைவி ஜோதி தேவி உள்பட 4 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 3 பேருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ஒட்டியம்பாக்கத்தில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் இல்லாததால் மக்கள் அவதியடைந்தனர். காந்தி தெரு, எம்ஜிஆர் நகர், இந்திரா காந்தி தெரு, ராஜீவ்காந்தி தெரு, முத்துமாரியம்மன் கோயில் தெரு, வஉசி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மாலை 3:30 மணிக்கு மின்சாரம் தடைபட்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் வராததால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் மின்தடை ஏற்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வெள்ளியக்குடி கிராமத்தில் மின்கம்பங்கள் சாய்ந்து மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் நடந்து செல்வோர் அச்சத்துடனேயே செல்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள், ஏதேனும் அசம்பாவிதம் நிகழும் முன்பு விடியா ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பயணிகளை ஏற்றி வந்த அரசு பேருந்து நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோயம்புத்தூரில் இருந்து சேலத்திற்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. பெருந்துறை காஞ்சி கோயில் பிரிவருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் பக்கவாட்டில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். விடியா ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் இயக்குவதே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.